இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பயந்த மாதிரி அதாவது விஜய் சாரதா பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்கள பாராட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கங்காவை பற்றி பேசி ஆகணுங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனல் லைஃப்லேயே சொந்தக்காரவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய போயிட்டுருக்குற பேச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் கூட சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி கங்காவோட பயம் நியாயமான பயம், கரெக்டான பயம். நம்ம அவங்க பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நிச்சயமாக இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் கங்காவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படின்றது என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து நான் வந்து அதை வந்து எடுத்து தான் என்னோடய பர்சனல் லைஃப்லேயே கங்கா யோசிக்கிற மாதிரி கண்டிப்பாக நானுமே யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து அவங்களோட இடத்துல என்னோட இடத்துல அவங்க இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுதான் எனக்கு அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக வந்து கங்கா வந்து யோசிக்கிற இந்த இடத்துல குமரன் வேற இல்லை. அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது இப்போ கூட யாரும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது வந்து கங்காவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய் காவேரி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கங்காவை தாங்க என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு கங்கா மைண்டில் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. விஜய் காவேரி அப்படின்னா விஜய் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவர் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கங்கா பக்கத்தில் யாரும் இல்லை. அவங்களோட ஃபீலிங் கரெக்டு தான், அவங்களோட பரிதவிப்பு சரிதான், அவங்கக்கிட்ட யாருமே இல்லைன்றது புரியுது. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால என்னோடய பர்சனல் லைஃபு அதே தாங்க. அந்த அளவுக்கு பயத்தோடு இருப்பேன் நான். அந்த மாதிரி வந்து இப்போல்லாம் அதை கடந்து வந்துட்டேன்னு நானே யோசிப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து கடந்து வந்துட்டேன். இப்போ சீரியலில் பார்க்கும்போது லைஃப்பில் ஒரு சிலர் லைஃப்பில் இருக்கிறத வச்சு தானே வந்து ஒரு ஸ்டோரியை எழுதுவாங்க. யாராக இருந்தாலும் ரைட்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வச்சு தான் வந்து ஒரு கதையை அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய புரிதல். அது எப்படி இருக்குது, கரெக்டாக இருந்தாலும் தப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் புரியல. ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு லைன் கிடைக்கிது அப்படின்னா அதுலேருந்து தொடர்ச்சி கதை எழுதுறது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். என்னோடய மைண்ட் செட்டு அப்படி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கங்கா வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்களோட பயம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக வந்து இந்த இடத்துல குமரன் இருந்திருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கங்காவோட இது தான். அது ரொம்பவே எனக்கு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரி செம ஹாப்பியாக இருக்காங்க. காவேரி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்து விஜயும் சாரதான் பயந்ததில் நம்ம அந்தளவுக்கு பயந்து போயிருந்தோம். ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். எனக்கு இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் காவேரி குழந்தைக்கு எது ஆகாது, ஸ்கேனில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ பசு காவேரியை டார்கெட் பண்ணியிருக்கிறதுனால பசுவால் காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட். இப்போ இந்த சீரியல் இன்றைக்கி எபிசோடு பார்த்ததுக்கப்புறமா வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா கங்கா வந்து இந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. கங்கா வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து காவேரி குழந்தைக்காக வந்து இந்த மாதிரி அதாவது கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயோட கண்ணீர் அப்படி மிதந்துட்டு இருந்துச்சுங்க. விஜய் கண்ணில் அந்தளவுக்கு அவர் பயத்தில் இருந்தார். என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு நானே வந்து ஒரு சில வாரங்களாக அந்த 20வது வாரம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு இதில் இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்கேன் வந்து நல்லபடியாக வந்திருக்கு அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து கங்கா வந்து ஃபீல் பண்ணதில் ரொம்பவே எனக்கு மனசுக்கு நெருக்கமானதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நிற்கணும் நம்ம அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்மளோட லைஃப்பில் வந்து அந்த டைமில் அதாவது எப்படி சொல்கிறது, யாரும் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இது பண்ணிக்காத அது பண்ணிக்காத அப்படின்னா அது எல்லாம் என்னோடய மைண்ட் செட்டு நான் எப்படி அப்படின்னா பர்சனலாகவே வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவேங்க.
அது பேக்கேஜாக வச்சுக்க மாட்டேன். இது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ நான் யோசிக்கவே மாட்டேன். லைஃப்பில் வந்து நம்ம பகவான் நம்ம தலையில் எப்படி எழுதியிருக்காரோ, அதுதான் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா, அது அந்த டைமில் வந்து இதை பண்ணணும், ஒரு விஷயத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்ற கரெக்டான டைமுக்கு நம்ம போகவே முடியாது. அதுக்கு ஏதாவது வேறு வழி ஏதாவது ஒன்று வந்துடும். ஏன்னா நம்ம பகவான் நம்ம நெத்தியில் தலையில் எப்படி எழுதியிருக்காரோ அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நான் வந்து பாசிட்டிவாகவே நான் வந்து எல்லாத்தையுமே கடந்து போயிடுவேன். எதையுமே பெருசாக வந்து இங்கே என்னோட மனசில் போய் தச்சா கூட வந்து யாராவது திட்டினா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அந்த கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அதை பாசிட்டிவாக நான் எடுத்துகிட்டு போவேன். கங்காவுக்கும் அப்படி தான் சொல்லணும்னு வந்து எனக்கு தோணுச்சு அந்த டைமில். விடுங்க கங்கா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. அது அந்த சுச்சுவேஷனில் அது அந்த மாதிரி கும்பரன் வேறு இல்லாதனால அவங்க ரொம்பவே டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கங்கா. ஆனால் விஜய் காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்கமிங்கில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வருது அப்படிங்கிறது தான் தெரிய வருது. வந்தால் செமையாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே ஹாப்பியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து விஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா?